சமீபத்தில் அந்தணன் அவர்கள் அளித்த ஒரு பேட்டியில் ரஜினி கமல் இணைந்து நடிக்க இருந்த படம் நடக்குமா நடக்காதா என்கின்ற காரணத்தை வெளிப்படையாக பகிர்ந்திருக்காரு. அந்தணன் அவர்கள் இந்த தகவல்கள் திரை வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது 7-8 மாதங்களுக்கு முன்பு ரஜினி கமல் இணைந்து நடிக்க இருந்த ஒரு படம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது. விக்ரம் படத்திலேயே ரஜினி நடிக்க வேண்டியது. ஆனால் கமல் கொஞ்சம் செட் பேக்கில் இருந்தார். அப்போது ராஜ்கமல் நிறுவனத்திற்காக ஒரு படம் பண்ணி கொடுங்களேன்னு ரஜினி கிட்ட கேட்டிருந்திருக்காரு. கமலுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் ரஜினியும் சம்மதிச்சார். லோகேஷ் கனகராஜ கதை சொல்லும் அவர் ரஜினிக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. ஆனால் சம்பளம் பற்றி பேசும்போது தான் கமலுடன் இணைந்து வேறு ஒருவர் இந்த படத்தை தயாரிக்கிறார் என்பது ரஜினிக்கு தெரிய வந்தது. இதனால் கமலுக்கு தானே உதவி செய்கிறோம், இதில் ஏன் இன்னொரு தயாரிப்பாளர் என்ற வருத்தம் ரஜினிக்கு ஏற்பட்டது. பின் நாட்களில் மகேந்திரன் கமலுக்கு பக்கபலமாய் இருந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை கவனித்துக் கொள்வதையும் விக்ரம் படம் பெற்ற வெற்றியையும் ரஜினி உணர்ந்தார். அதன் பிறகு இருவரும் இணைந்து நடிக்க சம்மதித்தாங்க. லோகேஷ் கனகராஜ் இருவருக்கும் ஒரு கதை சொன்னார். ஆனால் இப்போது சூழ்நிலை மாறிவிட்டதுனால அந்த படம் வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்குது. துபாயில் நடந்த சைமா விருது விழா நிகழ்ச்சியில் கமல் தானா முன்வந்து ரஜினி நடிக்கும் படம் குறித்து பேசலை. சதீஷ் கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருந்தார். கமல் ஏற்கனவே பல படங்கள் துவக்கி பாதியில் நின்றிருக்கு. ஆகையால் இது சம்பிரதாயமாக சொல்லப்பட்டதா அல்லது உண்மையாக நடக்கப் போகிறதா என்பதை இப்போது தான் நம்ம கணிக்க முடியாது. கமல் ஓப்பனாக அறிவித்ததும் ரஜினி தரப்பில் இருந்து எந்த ஒரு ட்வீட்டும் வரல. ஒருவேளை ரஜினி இன்னும் தயாராகவில்லையோ என்ற கேள்வி யோகிறது. மேலும் ரஜினி தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிருக்காரு. ஆகையால் இந்த படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. கமலுக்கு லோகேஷ் மீது ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஏனென்றால் அவர் கமலுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்தவர். அதே மரியாதையை ரஜினிக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை லோகேஷ் கமல் ரசிகராக இருப்பதனால படத்தில் கமலோட கதாபாத்திரத்தை உயர்த்தி ரஜினியை குறைத்து மதிப்பிடுவாரோ என்ற பயம் ரஜினிக்கு இருக்கான். இருவரும் பெரிய ரசிகர்கள், பெரிய சிகரங்களை கொண்டு இருக்காங்க. மேலும் இவங்களோட ரசிகர்களை ஏமாற்ற முடியாது. ரஜினி சும்மா வந்து நின்னாலே தியேட்டர் அதிரும், கமல் கஷ்டப்பட்டு நடித்து கைத்தட்டல் வாங்குவார் என்றும் கமலே சொல்லியிருக்காரு. ஆகையால் அந்த சிக்கல் இருக்காது. ஆனால் ரஜினி ஒரு ட்வீட் கூட போடாதது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று அந்தணன் கூறுகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா நடக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.